இன்றைக்கி பூசணிக்காய் கிரேவி சாதத்துக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் பூசணிக்காயை தூள் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு பருப்பு, அது வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, சின்னதாக ஒரு பட்டை, ஒரு இலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மஞ்சள் பூசணியை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் நல்லா வெந்து மசிகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்ற கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிடும். மசிஞ்சதுக்கப்புறம் இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி பூசணியை நல்லா மசிச்சு விடுவோம். இதுக்கப்புறமா இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பாய்.